வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 2025 நம்ம நகை வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப என்னென்ன ஜுவல்லரி ஷாப்பில் என்னென்ன ஆஃபர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஏறிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 8,000 ரூபாயை தாண்டிடுச்சு. அதனால் நம்ம தங்கம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூடுதல் விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. பட் இந்த டைமில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது மூலயமா ஒரு சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால சில ஜுவல்லரி ஷாப்ஸில் இருக்கிற ஆஃபர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தங்கம் வாங்குறப்ப. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ், சேவிங்ஸ், சேலஞ்சஸ் போட்டிருக்கோம், கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம், கோல்ட் ஷீட் ஸ்கீம்ஸ், கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியும். அண்டு நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸு அண்ட் பேங்க்ஸில் இருக்கிற எல்லா டெபாசிட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நகை கடைகளில் இருக்கிற ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் 2025 நீங்கள் இப்போ தங்கம் வாங்குறீங்கன்னா என்னென்ன கடைகளில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜாய் ஆலுகாஸ். அண்டு ஜாய் ஆலுகாஸில் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் வந்தும் மேக்கிங் சார்ஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு நகை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான வேஸ்டேஜ் வந்து 20% இருக்குது அப்படின்னா அதில் 50% ஆஃப் நமக்கு, அதாவது 10% வந்து டிஸ்கவுண்ட், மீதி 10% தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதே ஒரு 10% வேஸ்டேஜ் உள்ள நகை எடுக்கிறீங்கன்னா அதில் நமக்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மீதி இருக்கிற 5% மட்டும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வேஸ்டேஜ்லேயும் மேக்கிங் சார்ஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 50% நமக்கு தள்ளுபடி தராங்க. அண்ட் இந்த ஆஃபர் வந்து நம்ம எது எதுக்கலான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்கினாலும் சரி, வெள்ளி, வைரம், பிளாட்டினம், அன்கட் டைமண்ட்ஸ் இந்த மாதிரி எது வாங்கினாலுமே நமக்கு வந்து இந்த வேஸ்டேஜ்லேயும் மேக்கிங் சார்ஜஸ்லேயும் வந்து 50% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. பட் இது எல்லாமே வந்து நீங்கள் நகையாக வாங்குறப்ப தான், கோல்டு காயின்ஸ்க்கோ சில்வர் காயின்ஸ்க்கோ வந்து இந்த ஆஃபர் வந்து கிடையாது. ஸோ நம்ம நகையாக எடுக்கிறப்ப இது எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸில் நமக்கு ஆஃப் இருக்குது 50%. அண்ட் இந்த ஆஃபர்ஸ் வந்து நமக்கு என்னைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 9th 2025. ஸோ இந்த தேதி வரைக்கும் தான் நமக்கு இந்த ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாய் ஆலுகாஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து சில்வருக்கான ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கிறதுனால சில்வர் ஐட்டம்ஸ்க்கு வந்து நமக்கு நோ மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சில்வர் பொருட்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது. அண்டு ஆன்டிக் சில்வர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு வேஸ்டேஜ்லேயும் மேக்கிங் சார்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்டு எம்ஆர்பியில் இருக்கிற சில்வர் நகைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்லேருந்து 10% வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து சில்வருக்கான ஆஃபர்ஸு. இது வந்து மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் இருக்குது. அண்ட் இந்த ஆஃபர்ஸ்லாம் நமக்கு என்னைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஜுவல்லரி ஷாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி. லலிதா ஜுவல்லரியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு காயின் வாங்குறப்ப வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்க நகைகள் வாங்குறீங்க, காயின் வாங்குறப்ப வேஸ்டேஜ் இல்லை, கோல்டு நகைங்க நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து 1% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நகை எடுக்கிறீங்க, ஒரு செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10% வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா அதில் 1% கட் பண்ணிவிட்டு மீதி 9%க்கு மட்டும் நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் நகைகளில் வேஸ்டேஜில் 1% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது டைமண்ட்ஸில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் கொடுக்குற ஆஃபர்ஸ். அண்ட் இந்த ஆஃபர்ஸ் நமக்கு என்னைக்கு வரைக்கும் வேலிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2025 வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லலிதா ஜுவல்லரியில் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் கிடைக்குது. அடுத்த ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பீமா ஜுவல்லர்ஸ் இது வந்து திருச்சியில் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பீமா ஜுவல்லர்ஸோட ஆஃபர்ஸ் வேறுபடுது. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கிற பீமா ஜுவல்லர்ஸ் இதில் இருக்கிற ஆஃபர்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம புதுசாக நகை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு சவரன் நகைக்கு உங்களுக்கு 2500 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு சவரனுக்கு. அதே மாதிரி பழைய நகையை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு 1500 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சவரன் வந்து 64,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் 1500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக 65,500 ரூபாய்க்கு உங்கள் பழைய நகை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சவரனுக்கு 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. புதுசாக வாங்குறப்ப 2500 ரூபா ஒரு சவரனுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு கேரட்க்கு 15,000 ரூபாய் வரைக்கும் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்ப இங்கே வந்து இப்போது கலெக்ஷன்ஸ் நிறைய போய்ட்டுருக்கு, சேல் போய்ட்டுருக்கிறதுனால வேஸ்டேஜ் வந்து செயினுக்கான வேஸ்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா 2%லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மி வேஸ்டேஜ்லேயே நகையாக எடுக்க முடியும். அதனால் நம்ம இப்போ நார்மலாக வேஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா 10%, 12% அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2% தான் வேஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப நம்ம காயின் வாங்குறப்பவே ஒரு சில கடைகளில் 2% வேஸ்டேஜ் கொடுக்குறோம். அப்படி இருக்கிறப்ப செயின்ஸ் வாங்குறப்ப 2% வேஸ்டேஜ்னால் தாராளமாக நம்ம நகையாக எடுக்க முடியும். ஸோ இந்த ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால இந்த டைம் நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சில்வர் பொருட்கள் நீங்கள் வாங்குறீங்க, வெள்ளி பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்றப்ப அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸோ இல்லை வேஸ்டேஜோ கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் காயினுக்குமே வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மங்களன் மங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அண்டு சேலமில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்டு இங்கே என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்றப்போ ஒரு சவரன் நகைக்கு 1000 ரூபாய் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு இது வந்து புது நகைக்கு. அதே மாதிரி 1 கிராம் நகை எடுக்கிறீங்கன்றப்போ உங்களுக்கு 125 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து புதுசாக வாங்குகிற நகைக்கு மட்டும்தான், காயினுக்கு எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி பழைய கோல்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சவரனுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நகையாக எடுக்கிறப்ப தான் நமக்கு இந்த ஆஃபர். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஃபர் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம புதுசாக வாங்குறதுன்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம் அப்படின்றப்பவும் பழசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம புது நகை எடுக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம நகையாக எடுக்கிறப்ப தான் நமக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பீமாலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சவரனுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுவுமே வந்து நம்ம எடுக்கிற நகைகளுக்கு தான். காயின் வாங்குறப்ப நமக்கு இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்காது, நகையாக எடுக்கிறப்ப தான் நமக்கு இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மங்களன் மங்கல்லையும் நமக்கு வந்து நகையாக எடுக்கிறப்ப தான் ஒரு சவரனுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபா. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகையும் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம நகையாக எடுக்கிறோம் அப்படின்னா தான் 1000 ரூபாய் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அண்டு வெள்ளி பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்றப்ப அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மந்த் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னும் சில கடைகளில் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு தெரிஞ்சாலும் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி கோல்டோட ரேட் ஏறி இருக்குன்னு அப்படின்றப்ப நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து லெஸ் ஆகும். ஸோ நீங்கள் நகை வாங்குகிற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்ஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு லாபமாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆச்சி. நன்றி, வணக்கம்.